என்ன கேட்குறேன், நேற்று அந்த காட்சியை பார்த்தோன்னே எனக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு. எனக்கு ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்குது. 3 வயசு குழந்தை. ஒரு மாவட்ட ஆட்சியர் பேர் மகாபாரதி, யார் அவங்க அதன் பேர் வச்சாங்கன்னு தெரில. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்புன்னு பாடினவன் பாரதி. அந்த குழந்தை சைட்லேயும் தப்பு இருக்குது. அது காலையில் அந்த பையன் மேலே காரி துப்பி இருக்குது. 3 வயசு குழந்தை காரி துப்பிது, எட்டி உதைக்குது, என்ன வேணால் பண்ணுது. ரசிப்போம் அதெல்லாம். குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம், தூக்கி கொஞ்சுவோம். அதை பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்களா? 3 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன் சரியான மனநிலை உள்ளவனாங்க. மனப்பிறழ்வு நோய் தான் அவனுக்கு இருக்குது. அதை நீ என்ன பார்க்குற? நீ ஒரு மாவட்ட ஆட்சியர், இந்த மாதிரி ஆட்களை மாவட்ட ஆட்சியராக வச்சிருக்கீங்கன்னா உங்களை நாங்கள் என்ன சொல்கிறது? பெரிய எதிர்ப்பு வந்தோன்னா மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். மாற்றிட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள் வரும்போது நமக்கே கோபம் வருது. இவரெல்லாம் எப்படிங்க ஆட்சியர் ஆனாலும் நம்ம ஒரு ட்வீட்டை பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். அண்ணாமலை உடனடியாக ரியாக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் அறிவாளிகளாச்சே, மாற்றி யோசிக்கிறவங்க. வேறு மாதிரி மாற்றி யோசிக்க வேண்டியதானே, எதாவது பண்ண வேண்டியதானே, என்ன பண்ணீங்க? ரியாக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குன்றீங்களா? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைங்கிறீங்களா? வேறு என்ன, அதுதானே இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படிங்க களத்துக்கு போவீங்க? முதலே சொல்லிட்டாரு என்ன, அவர் தான் எனக்கு சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக போராட்டம் பண்ணுறது அப்புறம் களத்துக்கு வரதெல்லாம் விருப்பம் இல்லை, நம்ம டீசென்ட் பாலிடிக்ஸ் டீப் பாலிடிக்ஸ் பண்ணுவோம்லாம் சொன்னார். டீசெண்டாக சொல்லிட்டு போங்க. திரு மகாபாரதி என்கிற பெருமையுள்ள இந்த மாவட்ட செயலாளர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உதிர்த்ததை நாங்கள் பெரிதும் சகித்து கொள்ளவில்லை. பேராண்மை கொண்ட முதல்வர் அவர் இப்படி சொல்லிட்டு போங்க. என்னங்க கதையாங்க இது?